ஒரு கடிதம் எழுத வைத்திருக்கின்றார் சோனியா காந்தியை. போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று ராஜபக்சேக்கு எழுதுற சோனியா காந்தி கருணாநிதிக்கு அந்த கடிதத்தை இவர் இப்படி ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்புங்க, நான் தமிழ்நாட்டை பாத்துக்கிறேன்னு ஒரு கடிதம் வாங்கி வச்சிருக்கிறார். இது 6ஆம் தேதி ஒருவேளை சோனியா காந்தி கூட்டத்துக்கு இவர் போனாலோ அல்லது இவருடைய பேச்சை வாசிக்க சொன்னாலோ இந்த கருத்தை சொல்வார். இதை தினத்தந்தி முதல் 8 காலம் கருணாநிதி பேச்சை நாளைக்கு போட போறாங்க. சோனியா காந்தி ஏற்கனவே போர் நிறுத்தத்துக்கான முயற்சியில் ஈடுபட்டார், கருணாநிதி ஆதாரப்பூர்வமான அவருடைய சாட்சியம் அப்படின்னு போட போறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு எழுத வச்சீங்க. இன்றைக்கு வரைக்கும் ராஜபக்சே சர்க்காருக்கு மன்மோகன் சர்க்கார் நீ போரை நிறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து வெளிவிவகார மந்திரி பிரணாப் முகர்ஜி போனாரு, யாரை ஏமாத்த? போய்விட்டு திரும்பி வந்தவுடன் 48 மணி நேர போர் நிறுத்தம் என்று வெளிவிவகார செயலாளர் சிவசங்கர மேனன் ஒரு மோசடி அறிவிப்பை வெளியிட்டார். உடனே எல்லா டிவியிலையும் ஹெட்லைன்ஸ், பிளாஷ் நியூஸ், போர் நிறுத்தம். மறுநாள் 8 கால செய்தி, போர் நிறுத்தம், யுத்தம் நின்றது. உடனே தமிழ்நாட்டு மக்கள் சரி சண்டை நிக்குது போல் இருக்கு, தமிழனை காப்பாற்றிடுவாங்க என்று ஏமாற்றுவதற்காக அதற்குள் அவன் சமரவீரா என்கிற இளைஞர் மந்திரி சொன்னான், இந்திய அரசு சொல்வதை போல நாங்கள் போரை எல்லாம் நிறுத்தவில்லை, பாதுகாப்பு வளையத்துக்குள் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள தமிழன் வந்து சேரு, இல்லாவிட்டு மொத்தமா கொல்ல போறோம்னு நாங்க கெடுவிதிச்சிருக்கோம்னு சொன்னான். பாதுகாப்பு வளையத்துக்குள் வந்த 7000 பேரை அந்த 48 மணி நேரத்துக்குள்ளாக 2800 பேரை சுட்டுக் கொண்டான். இளம் பெண்களை அவன் கொல்லவில்லை, அவர்களை இழுத்துக்கொண்டு சிங்கள சிப்பாய்கள் முகாமுக்கு கொண்டு போய் கூட்டமாக கற்பழித்தார்கள். அவர்கள் அலறலும் அவர்கள் கூக்குரலும் இருதயத்தை பிளக்கும் என்று சர்வதேச பத்திரிகைக்காரர்கள் எழுதினார். இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது. அதன் பிறகு அந்த பெண்களை உயிரோடு வைக்கக்கூடாது என்று சுட்டுக் கொண்டார்கள். புதைத்தால் என்றைக்காவது தடயம் கிடைத்துவிடும் என்று அவர்களை எரித்தார்கள். இளைஞர்களை காட்டுக்குள் இழுத்து கொண்டு போய் சுட்டுக் கொண்டார்கள். இந்த செய்தி அறிந்ததனால் தமிழ் மக்கள் நாம் பட்டினி கடந்து சாவோம் அல்லது புலிகளோடு இருந்து இந்த போராடி போர்க்களத்திலே மடிவோம், சிங்கள நாய்களின் கைகளில் நாம் சிக்கக்கூடாது என்று தமிழ் மக்கள் முடிவெடுத்தார்கள். அப்படியானால் 35,000 பேர் தப்பி வந்து விட்டதாகவும் விடுதலை புலிகள் அவர்களை பிடியிலிருந்து வந்து விட்டதாகவும் ஒரு பத்திரிகையில் போட்டோ வந்திருக்க. இது சேட்டலைட் கேமராவில் எடுத்த போட்டோ. இலங்கை ராணுவம் சுற்றி வளைத்திருக்கு இந்த 35,000 பேரை. பிரணாப் முகர்ஜி பார்லிமெண்டில் சொல்லுகிறார், எல்லா போர் முடிவுக்கு வந்து விட்டது, கிளிநொச்சி வீழ்ந்து விட்டது. யார்? இவர் சொல்லுகிறார், கிளிநொச்சி வீழ்ந்து விட்டது, தப்பிச் செல்லுகின்ற மக்களை விடுதலை புலிகள் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று ராஜபக்சே சொல்வதை பிரணாப் முகர்ஜி இங்கே சொல்லுகிறார். பாவிகளே, அவங்க பட்டினி கிடக்குறாங்கன்னு புலிகள் சாப்பிடுறது கூட இல்லையே, சண்டையும் போட்டுக்கிட்டு ஒருவேளை கஞ்சி கூட அவங்க குடிக்காம இருக்காங்களே. இப்படிப்பட்ட கொடுமைக்கு பிறகு, இந்த அக்கிரமத்துக்கு பிறகு கர்ப்பிணி தாய்மார்கள் வயிற்றையும் கிழிச்சு உள்ள இருக்க சிசுவை தூக்கி போட்டதை ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தி இருக்க. எந்த இனத்துக்கு அந்த கொடுமை வந்தது? கர்ப்பஸ்திரி வயிற்றை கிழிச்சு அந்த பெண்ணு ஒரு 1/2 மணி நேரத்தை செத்து போயிடுறாங்க. உள்ள இருக்கிற கருவை எடுத்து போன அதை செத்து போயிட்டாள்ல, அந்த கருவு செத்து இருக்கும்ல. அவ்வளவு வெறி அந்த கத்தியால கீறி, வயலட் கத்தியால உள்ள இருக்கிற ஃபீட்டஸ், அந்த கரு இருக்கிற 5 மாசம் 6 மாசம் கரு, அதை எடுத்து மண்ணில் போட்டிருக்கான். தமிழனுடைய கரு. இது உலகில் எங்க யூதர்களுக்கு கூட நடக்கலையே, எங்க நடக்கலையே. இவ்வளவும் செய்துவிட்டு கடைசியிலே புலிகளையும் பிரபாகரனையும் ஒருவேளை நாளை சாயங்காலத்துக்குள் அழித்து விடுவார்கள் என்ற செய்திகள் பரவி கொண்டிருந்த போது, அப்படி நடந்து விட்டால் தான் ரத்தப்பழிக்கு ஆளாக நேரும், துரோகி என்ற குற்றச்சாட்டு சரித்திரத்தில் நிலைத்துவிடும் என்று கருதிய கலைஞர் கருணாநிதி காலை 6:30 மணிக்கு அண்ணா சமாதிக்கு போய் நான் சாகர வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று ஒரு அறிவிப்பை செய்து அங்க உட்கார்ந்து பிறகு படுத்தார். உடனே எல்லாம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதமா? இந்த வயசுலயா? எல்லாம் கடை அடைங்க, ரோட்ல வண்டி எல்லாம் போகக்கூடாது. கடை அடைக்கிறையா இல்லையா? கலைஞரே உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து அரியான கடையை திறந்து வச்சிருக்கேன். பல நகை கடையை உடைச்சிட்டாங்க கோயம்புத்தூர்ல. போகிற பஸ்ஸை நிறுத்து, போகாத. யார் சொல்றது? போலீஸ்கா அதிகாரி. ஏயா பஸ்ஸை ஓட்டுற? இவ்வளவு நடந்தது. இவர் அன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள பிரபாகரனையும் புலிகளையும் கொண்டுருவாங்க, பள்ளியிலிருந்து தப்பிக்கணும்னு உட்கார்ந்தார். 11 மணிக்குள்ள என்ன ஆச்சுன்னா சோனியா காந்திக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா கருணாநிதி என்ன டிராமா போடுறாரு, நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு இவர் யோகியர் மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறாரா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு கேள்வி. 5 வருஷமா எல்லா பதவியும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்னன்னு கேளுனாரு. இந்த தகவல் வந்தது.
உடனே இவர் மிரண்டு போய் உடனே என்ன செய்தார்னா, ஆகாயத்திலிருந்து போடுகிற குண்டுகளை தற்பொழுது நிறுத்திவிட்டதாக இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்க ஒரு டம்ளர் சூப்பை குடிச்சிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு இவர் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் நிருபர்கள் வந்து கேட்டாங்க, நீங்க உண்ணாவிரத்தை நிறுத்தியதுக்கு பிறகு வானத்திலிருந்து பழையபடி குண்டு போட்டு 200 தமிழன் செத்துருக்கானே, அப்படின்னா இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அது மழை விட்டாலும் தூவான விழத்தானே செய்யும். அதிர்ச்சி அடைந்த நிருபர்கள், அப்ப போர் நிறுத்தத்தை பற்றி இனிமே நீங்க கேட்க மாட்டீங்களா? இதை சொன்ன உடனே டிஃபனும் டீயும் உங்களுக்கு ரெடியா இருக்கு, போய் சாப்பிட்டு வேற வேலையை பாருங்க. என்ன கேலிக்கும் நகைச்சுவைக்கும் பரிகாசத்துக்கும் உரிய நிலைமையா இது? இந்த நாடகம், இந்த மோசடி நாடகம். நான் சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி, சங்கர்லிங்க நாடாரை போற நான் சாக தயாராக இருந்தேன் என்று இவர் சொல்லுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி எழுதிட்டார். சங்கர்லிங்க நாடாரை போர் சாக தயாராக இருந்தேன், தமிழ் மீது சத்தியம். எது மேலையா சத்தியம் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடந்தது. போரை நிறுத்துன்னு இந்திய சர்க்கார் இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? அமெரிக்கா சொல்லுது, பிரான்ஸ் சொல்லுது, அவன தொப்புள் கொடி உறவா? இந்திய அரசு சொல்லவில்லை. காரணம், இந்த போரை நடத்துகிறது. ஆயுதம் கொடுத்தது உண்மை என்று பிரதமர் எனக்கு எழுதின லெட்டர்ல ஒப்புக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு லெட்டர் அக்டோபர் 2 எழுதியிருக்காருல்ல. அவனுடைய ரடார்கள் நம்ம தான் கொடுத்தோம், இயக்குவதற்கு இங்க இருந்து அனுப்புனாங்க. புலிகள் தாக்குறதுல இந்திய அவர் வந்து போற 2 பேர் காயப்பட்டு போறான். ஒருத்தர் பேர் ரவுட், ஒருத்தர் பேர் சிந்தாமணி தாக்கூர். உண்மை வெளியே வந்துருச்சு. அப்ப படை அனுப்புகிறாய், ஆயுதம் அனுப்புகிறாய், ஆள் அனுப்புகிறாய், பயிற்சி தருகிறாய், பணம் தருகிறாய், மொத்த தமிழர்களையும் கொண்டு குவிக்க. இந்த நமக்கு இது வேற எங்கேயாவது நடக்குமா? வேற மாகாணத்துல நம்ம உறவு இல்லையா? நம்ம மக்கள் இல்லையா? நம்ம தமிழன் இல்லையா? அவங்க நம்ம பாவப்பட்ட தமிழனா? அவனுக்கு சோறு இருக்கா, தண்ணி இருக்கா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த போர்ல ராஜபக்சே நினைக்கிற மாதிரிலாம் விடுதலை புலிகளை எல்லாம் அழிக்க முடியாது. மக்கள் நிறைய அதெல்லாம் அழிக்க முடியாது ஒரு காலம். அதெல்லாம் நெருங்க முடியாது. சரியான கட்டத்துல அவன் வன்னி காட்டுக்குள்ளேயே, வன்னி காட்டு முல்லைத்தீவுலயுமே அடிபட்டு அவனை புதைச்சி இந்த ராஜபக்சே குடும்பத்தை கூட்டத்தை அவடியோடு அழிச்சாத்தான் அன்னைக்கு தமிழனுக்கு சாப்பிட்ட சோறு ஜீவனமா. உங்களுக்கும் இருக்குல்ல உணர்ச்சி. ஆகையினால ஆனால் மக்கள் அதுக்குள்ள ஏராளமான மக்கள் சாகுறாங்க, குழந்தைகள் சாகுறாங்க. இந்த பதுங்கு குழியில இந்த பச்சை பிள்ளைகள் கிடக்குது பாருங்க. ஐயோ பாவம், 4 வயசு 5 வயசு பிள்ளைகள் நடுங்கிக்கிட்டு அந்த பதுங்கு குழியில கிடக்குது. குண்டு போட்ட உடனே உடம்பு துண்டு துண்டா போய் அந்த ரத்த வெள்ளத்துல உடம்பு மிதக்குது. இந்த குறுந்தகடுகளை காட்டக்கூடாதா? தமிழனின் துன்பத்தை காட்டக்கூடாதா? போலீஸ் அதிகாரி மிரட்டுகிறாரே. இந்த குறுந்தகடுகள் பெரியார் திராவிடர்களை போட்ட குறுந்தகடு வைத்திருந்தா வீடு புகுந்து ரெய்டு பண்ணுவோம், நாங்கள் கைது பண்ணுவோம். யாரு? ஏடிஜிபி. நான் அவரை கேட்கிறேன், கருணாநிதி சொல்லித்தானே இந்த மிரட்டல் விடுறீங்க? உங்க உடம்புலையும் தமிழ் ரத்தம் ஓடுது இல்ல? நீங்க வந்து சம்பளம் வந்தது நாங்க கொடுக்கிற வரியிலையா இல்ல ராஜபக்சே என்னுடைய கைக்கூலியா? கேட்க மாட்டோமா நாங்க? நான் இங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகளை கேட்க, அவங்களாம் தப்பானவங்க கிடையாது. எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், போலீஸ் வரையில் உள்ள நண்பர்களை கேட்கிறேன், இந்த சிடியை நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. உங்க மனைவி, உங்க அக்கா தங்கச்சி, உங்க அண்ணன் தம்பி, உங்க அம்மா அப்பா, உங்க தாத்தா பாட்டி, மாமன் மச்சனை, மருமக பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த குறுந்தகடை போட்டு பாருங்க. நீங்க அழாம இருப்பீங்களா உங்க குடும்பத்துல? நான் கேட்கறது, தயவு செய்து போலீஸ் அதிகாரிகள் இந்த சிடி உங்க வீட்டுல போட்டு பாருங்க. நீங்களும் தமிழன் தானே, இது மக்களுக்கு தெரிய வேண்டாமா? கொள்ளையடிச்ச பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி இவ்வளவு துரோகத்துக்கு பிறகு காங்கிரஸ் திமுகவும் ஜெயிக்கவா? அதனாலதான் நான் சொன்னேன், பணமா தமிழனின் பிணமா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. பணத்துக்காகவா? இல்லை, நாம் மானங்கட்டவர்கள் அல்ல, நம்மை விட்டுவிட மாட்டோம். இதற்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்பேன். இந்த தொகுதியில என்னுடைய அருமை சகோதரர் துரைபாலகிருஷ்ணனை பம்பர சின்னத்தில் இருக்கிறார். அவர் எளிமையானவர். யாரும் அவரை போய் பார்க்கலாம், ஏன் பாலகிருஷ்ணங்க வாங்கன்னு கூப்பிடலாம். இல்லை, நான் பெரிய எம்பின்னு சொல்ல மாட்டார். ஆனால் இங்க ஏற்கனவே இருந்தவர் 8 வருஷம் எம்பி, 5 வருஷம் மந்திரியா. அகம்பாவம், அகந்த, ஆணவம், திமிரு, அதுக்கு அடையாளம். திமுக வாங்க சொல்லுகிறார்கள், பம்பரத்துக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி.